ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியிலிருந்து பிற மொழியில் வழங்கப்பட்ட சொற்கள், பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வழங்கப்பட்ட சொற்கள், இந்த மாதிரி நிறைய சொற்கள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அது தெரியாமலே நம்ம தமிழ் சொற்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிட்டு வரோம். அதை மாதிரி சில வார்த்தைகள் இன்னைக்கு பார்க்கலாம். அது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்லும் பெறப்பட்ட மொழியும். அப்போ நபர் அப்படிங்கிறது வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபியிலிருந்து பெறப்பட்டது தான் நபர் அப்படிங்கிறது. துட்டு அப்படிங்கிறது டச்சுல இருந்து பெறப்பட்டது தான் வந்து துட்டு அப்படிங்கிறது. நம்ம கேஷுவலா அதை பேசிட்டு இருக்கோம். அடுத்து பேனா அப்படிங்கிறது வந்து என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசிய மொழி தான் வந்து பேனா அப்படிங்கிறது. அடுத்து இனாம் அப்படிங்கிறது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருதுல இருந்து பெறப்பட்டது வந்து இனாம் அப்படிங்கிறது. குல்லா அப்படிங்கிறது பார்சியில இருந்து பெறப்பட்ட ஒரு மொழி. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு வரோம், நம்ம தமிழ் மொழி அப்படின்னு நம்ம வழங்கிட்டு வரோம். இது எல்லாமே பிற மொழிகளிலிருந்து வழங்கப்பட்டது. இதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கிறேன், நம்மளோட புக்ல இருந்து கேட்போம். அது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொற்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ரிக்ஷா அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணணும். அடுத்தது ரூபாய் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.